ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஊர் விளைவிப்பது அல்லது கண்டுபிடிப்பது அல்லது என்ன ஒரு ஏதாவது பின்னணி தகவல் என்று இல்லாததை பொல்லாததை சொல்வது என்பது பழக்கமாக போச்சு. அதில் மிக சிறப்பாக செய்யக்கூடியதில் ஒரு பெயரும் வாங்கினவங்க, என்ன வெற்றி அடைந்த பெயரும் வாங்கினவங்க தான். 41 பேர் இறந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 41 பேரும் தாவேக்கா விஜய் பார்க்க வந்தவர்கள் தானா? அவர்கள் தான் பிணமாயிருக்காங்களா இல்லையா? இல்லை மார்ச்சுரியை பற்றி மற்றவங்க சொல்கிறாங்களே, மார்ச்சுரியில் ஏற்கனவே என்ன உள்ளதெல்லாம் அதில் கலக்குதா தெரியலையே. ஏதோ இன்னமும் கிளைம் பண்ணாத பாடியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மை என்ன? இதையெல்லாம் விளக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. புரியுதுங்களா ஆட்சியாளர்கள்? ஏன்னு சொன்னால் ஆட்சியாளர்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்கிறோம்னு சொல்லி விஜய் சொன்னார், மற்ற மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தோம் இல்லையே, அங்கே உள்ள மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அதே திராவிட முன்னேற்ற கழகம் தான், ஆளுங்கட்சி தான், அவர்களும் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் பக்கத்தில் இருந்தெல்லாம் எதுவும் அப்படி நடக்கலை. இந்த மாவட்டத்தில் மட்டும் தானே பொழுது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் என்ற சட்டமன்ற உறுப்பினர் அவரே ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்களே, தன்னிலை விளக்கம் என்பதை கொடுக்குறாரு. அதுவும் கூட வந்தது இல்லையா? அப்போ அந்த தன்னிலை விளக்கத்தை அவர் சொல்லும் பொழுது தான் எல்லோருக்கும் அதிர்ச்சி. அவர் சொல்கிறாரு, என் பெயர் சொன்ன பிறகு செருப்பு வந்தது என்பது தவறு, 6வது நிமிடமே செருப்பு வந்தது. இவருக்கு இப்படியா தெரியும்? அப்போ தான் டயத்தை எறிய சொன்னாரா கேட்காம தான். அதற்கு அடுத்து 16வது நிமிடம் என்ன அங்கே வாக்குறுதிகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு செருப்பு வந்தது. இப்படியெல்லாம் சொல்கிறாரு. இது காவல்துறை சொன்னால் உளவுத்துறை எடுத்திருப்பாங்க. இவர் இவ்வளோ தூரம் அதை கவனிச்சிருக்கார் போல், இவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணியிருக்கார் போல், இவ்வளோ தூரம் எல்லா நெட்வொர்க்கையும் வச்சுக்கிட்டு. அப்போ தலைவர் ஒன்று சொல்லுவார், தொண்டர்கள் வேற ஒன்று செய்வாங்களா? அப்படிப்பட்ட கழகம் அல்ல. தலைவர் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய கழகம். கழகத்தினுடைய தொண்டர்கள் உறுதியாக அதை பின்பற்றுபவர்கள். அவரும் நான் இங்கே தான் இருந்தேன், கட்சி அலுவலகத்தில் இருந்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறாரு. அது மட்டுமல்லாமல் என்ன ஒவ்வொரு நிமிடமும் எந்தெந்த நிமிடம் எவ்வளவு செருப்பு வந்தது என்பதை முதற்கொண்டு வரிசையாக சொல்கிறாரு. அப்போது ஒன்று எரிய சொன்னவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது எரிஞ்சவங்க நம்மளால் தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது யாரோ எரிஞ்சாங்க என்பதை விவரித்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கிறாருங்கிற நெட்வொர்க் அவருக்கு இருக்குது என்பது ரேலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் TSS மணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ 41 பேர் கரூரில் உயிரிழந்ததன் பிறகு நேற்று இரவு தாவேக்காவினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லி கிளம்பி போயிருக்காரு. போகும்போது 5 பேரோட தனி விமானத்தில் போயிருக்கதா தகவல் கிடைச்சிருக்கு. கேட்கும்போது அலுவலக பணி, அதற்கப்புறம் மற்ற இதர பணிகளுக்காக டெல்லி போயிருக்கதா தகவல் சொல்றாங்க. என்ன பயணத்துக்காக இருக்கும் அப்படிங்கிற தேர்தல் வியூக அமைப்பாளர்னு அவர் அறிவிச்சிருக்காங்களா? தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. சொல்லலை, தேர்தல் பணி செயலாளர் சொன்னாங்க. சரியா சொல்லுங்க. டெல்லி போயிருக்கதா சொல்றாங்க. எதற்காக இந்த டெல்லி பயணம்? என்ன மாதிரியான விஷயங்கள்? இல்லை, அவர் எதற்காக போனார்னு அவருக்கு தான் தெரியும். அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி செஞ்ச பிறகு தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி பின்னாலேயே யூகம் பண்ணுவதோ, பின்னாலேயே போவதோ, இப்போ ட்ரோலிங் பண்ணுவதோ, அந்த பக்கம் இந்த பக்கம் எதிர்த்தரப்பு, இதுதான் நடக்கு நாட்டில். இதெல்லாம் எந்த விதத்துலையும் ஆரோக்கியமானது அல்ல. இதனால் உண்மைகளை கண்டுபிடிக்க போகிறதும் இல்லை. புரியுதுங்களா? அவரை பற்றி அவர் லாட்ரி சீட்டு அவர் போயிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு, ஆளுந்தரப்பு, திமுக தரப்பு தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்டோபஸ் போன்ற நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு ட்ரோலிங் பண்ணுறாங்க. திமுக வேற யார் பண்ணுவாங்க? அப்போ அது மாதிரி ஏன்னா கரூரில் நடந்த சம்பவம் என்பது, அந்த மிக மோசமான துயர சம்பவம் என்பது யாரை அதிகமாக பாதிக்கும்? ஆட்சியாளர்களை தான். ஆட்சியாளர்களை தான் மக்கள் கேட்பாங்க. நாடு பூரா அதுதானே பேசுகிறாங்க. அதற்கப்புறம் இறங்கி அதை குற்றம் சாட்டுவது என்பது தாவேக்கா விஜய் கட்சி பக்கம் ஒரு பக்கமும், அதிமுக ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும், இன்னொரு பக்கத்தில் பாஜகவும் செய்கிறாங்க என்பதும் தெரியும்ல. அப்போ இதை டிஃபெண்ட் பண்ண வேண்டியதோ, எதிர்த்து பண்ண வேண்டியதோ, திசை திருப்ப வேண்டியதோ, குழப்ப வேண்டியதோ ஆளுங்கட்சியான திமுக பக்கம் தானே. தேர்தல் நேரமாச்சே. அதனால் வழக்கமாக தேர்தல் நேரத்தில் கட்சிகள் போய் சொல்லுவாங்க என்பதெல்லாம் தாண்டி இப்போ டிஜிட்டல் யுகமானதுனால என்ன அதை அதிகமாக என்ன பரப்புரை செய்வது என்பதிலும், ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஊர் விளைவிப்பது அல்லது கண்டுபிடிப்பது அல்லது என்ன ஒரு ஏதாவது பின்னணி தகவல் என்று இல்லாததை பொல்லாததை சொல்வது என்பது பழக்கமாக போச்சு. அதில் மிக சிறப்பாக செய்யக்கூடியதில் ஒரு பெயரும் வாங்கினவங்க, என்ன வெற்றி அடைந்த பெயரும் வாங்கினவங்க தான் ஆளுந்தரப்பு. அதனால அவங்க இவரை அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நமக்கு தெரியலை, இருக்கலாம். ஏன்னா ஆனால் நமக்கு ஒன்று தெரியும்,
இவர் மாமனார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாட்டரி எல்லாம் நிறுவனம்னு சொல்லக்கூடியது வந்து பாஜகவுக்கு கணிசமாகவும் என்ன திமுகவுக்கு 500-600 கோடியும் தேர்தல் பத்திரத்தில் கொடுத்துச்சு என்பது நமக்கு தெரியும். ஆதவர்ஜுனா அந்த மார்ட்டின் அந்த விஷயங்கள் சொல்கிறீங்களா? விஷயம்ல தான் விஷயம். ஓகே, அவங்கள தானே ட்ரோல் பண்ணுறோம் அவங்கள பற்றி. அப்போ அவங்க தானே அதிக காசு கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு தேர்தல் பத்திரத்தில். அப்போ தன் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிட்டு இதை வெளியே வந்துருமே என்பது அவங்களுக்கு புரியல. இதுதான் பிரச்சனை. இப்போ என்னன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் இந்த பிளேமிங் கேம் என்பதற்கு ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டுவதுன்னு இது திருப்பி அடிக்கும் என்பதை எதிர்பார்க்க மாட்டேங்காங்க. இது நாவலர் நெடுஞ்செழியன் அந்த காலத்தில் சொல்வார், உனது யாரையாவது பார்த்து நீ குற்றம் சாட்டி ஒரு விரலை காட்டுவாய் என்றால் 3 விரல் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது ஞாபகம் வைத்துக் கொள்வார். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதனால் எவ்வளவு இவர்கள் சொன்னாலும் சரி, 41 பேர் இறந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 41 பேரும் தாவேக்கா விஜய் பார்க்க வந்தவர்கள் தானா? அவர்கள் தான் பிணமாயிருக்காங்களா இல்லையா? இல்லை மார்ச்சரியை பற்றி மற்றவங்க சொல்கிறாங்களே, மார்ச்சரியில் ஏற்கனவே வந்து என்ன உள்ளதெல்லாம் வந்து அதில் கலக்குதா தெரியலையே. ஏதோ இன்னமும் கிளைம் பண்ணாத பாடியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மை என்ன? இதையெல்லாம் விளக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆட்சியாளர்கள். ஏன்னு சொன்னால் ஆட்சியாளர்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்கிறோம்னு சொல்லி அமுதா ஐஏஎஸ் மூலமாகவும் ஒரு பதில் சொன்னாங்க. சார், அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. இப்போ அன்னைக்கு இறந்த அன்னைக்கு சொன்ன ஒரு கவுண்ட் வந்து 27,000 பேர் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. அமுதா ஐஏஎஸ் செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன கவுண்ட் வந்து 50,000க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. 8 பேர் எம்பி குழு ஹேமமாலினி தலைமையில் வந்து சொன்னப்போ அவங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து கவுண்ட்டு சொன்னாங்க. இப்போ இந்த 3 பேரும் சொல்லக்கூடிய கவுண்ட்டு முரண்பாடே இருக்கு. முரண்பாடு இருக்கட்டும், மக்கள் என்ன சொல்கிறாங்க, கூட்டம் என்ன சொல்லுது, நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வேணும் குறைந்தபட்ச அறிவு வந்து என்ன சொல்லுது என்று கேட்டால் சாதாரணமாக 1 லட்சம் வரும். சாதாரணமாக. ஆமாம், அது வந்து எல்லோருக்கும் தெரியும். தெரிஞ்சும் எதையாவது சொல்வதுன்னு. எப்பொழுதுமே மனு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு அனுமதி கேட்கீங்கன்னு சொன்னால் குறைச்சி தான் எழுதுவீங்க. அதுவும் காவல்துறைக்கும் தெரியும். அவர்கள் மறுபடியும் சொல்லும்பொழுது கொஞ்சம் கூட்டி அதை சொல்லுவாங்க. அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அப்போ சாதாரணமாக இங்கே வந்து பொய் சொல்லலாம் என்பது வந்து எழுதப்பட்ட விதி. எல்லா கட்சிகளும் சரி, காவல்துறையினா அதிகமாக பொய் சொல்லலாம். என்ன ஐபிஎஸ் என்பதை பற்றி எல்லோரும் கேள்வியில் கேட்குறாங்க. பொய் சர்வீஸானே அந்த அளவுக்கு வந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் எப்பவும் உள்ளது தான். ஆனால் எல்லாவற்றையும் விட அந்த மாவட்டத்தை அவர் விஜய் சொன்னார, மற்ற மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தோம் இல்லையே, அங்கே உள்ள மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து அதே திராவிட முன்னேற்ற கழகம் தான், ஆளுங்கட்சி தான், அவர்களும் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் பக்கத்தில் இருந்தெல்லாம் எதுவும் அப்படி நடக்கலை. இந்த மாவட்டத்தில் மட்டும் தானே எங்கும் பொழுது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் என்ற சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவரே வந்து ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்களே, தன்னிலை விளக்கம் என்பதை கொடுக்குறாரு. அதுவும் கூட வந்தது இல்லையா? அப்போ அந்த தன்னிலை விளக்கத்தை அவர் சொல்லும் பொழுது தான் எல்லோருக்கும் அதிர்ச்சி. அவர் சொல்கிறாரு, என் பெயர் சொன்ன பிறகு செருப்பு வந்தது என்பது தவறு, 6வது நிமிடமே செருப்பு வந்தது. இவருக்கு இப்படியா தெரியும்? அப்போ தான் டயத்தை எறிய சொன்னாரா? நீங்கள் கேட்காம தான். அதற்கு அடுத்து 16வது நிமிடம் என்ன அங்கே வந்து வாக்குறுதிகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு செருப்பு வந்தது. இப்படியெல்லாம் சொல்கிறாரு. இது காவல்துறை சொன்னால் உளவுத்துறை எடுத்திருப்பாங்க. இவர் இவ்வளோ தூரம் அதை கவனிச்சிருக்கார் போல், இவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணியிருக்கார் போல், இவ்வளோ தூரம் வந்து எல்லா நெட்வொர்க்கையும் வச்சுக்கிட்டு ஆள் வச்சு பண்ணியிருக்கார் போல் என்பதெல்லாம் வந்து வெளியே தெரியும்படி. அப்புறம் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், எப்படிங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸில் வந்து முழுக்க வந்து தண்ணி பாட்டிலாக வந்துச்சு, அதில் உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன்னு கேட்குறேன். ஆமாம், மருத்துவமனைக்கு தண்ணி வேணும்னு கேட்டாங்க, நான் தான் அனுப்பிச்சேங்கிறார். அப்போ ஆம்புலன்ஸ் முழுக்க வந்து தண்ணி பாட்டில் வருது, உள்ளுக்கு தண்ணி பாட்டில் எரியப்படுது, விஜய் மேலே செருப்பு எரியப்படுது. இல்லை, கவனத்தை ஈர்ப்பதற்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் ஏன் எல்லாத்தையும் நியாயப்படுத்துகிறாரு? செந்தில் இவருக்கு என்ன சம்மந்தம்? அப்போது சம்மந்தப்படுறாரா அவரே? இந்த கேள்விகள்லாம் கூட வந்துடும். என்னன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக முதலமைச்சராக இருந்து ஒரு அறிக்கை கொடுத்தார். அதில் எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் சாவையெல்லாம் விரும்ப மாட்டாங்க என்று சொன்னார். பரவாயில்ல, விஜய் மேலே பழி சொல்லாதீங்கன்னு அர்த்தம், ரைட்டு. அதற்கப்புறம் யாரும் அவதூறுகள் கிளப்பாதீங்க என்று சொன்னார். ஆனால் நாடு முழுக்க விஜய் கைது செய்யுன்னு சொல்லிவிட்டு ஒரு கருப்பு வெள்ளை சுவரொட்டி ஒட்டப்படுது. அதில் தமிழ்நாடு மாணவர் சங்கம்னு எழுதப்படுது. தமிழ்நாடு மாணவர் சங்கம் ஒரு அறிக்கை கொடுக்காங்க, நாங்கள் தான் பதிவு செய்யப்பட்ட தமிழ்நாடு மாணவர் சங்கம், எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே ஊரில் என்னென்னா தாவேக்காரர்களும் திமுககாரர்களும் போஸ்ட் ஒட்டும் பொழுது மோதல், போஸ்டரை கிழித்தார்கள் தாவேக்கா எல்லாம் வருது. இதெல்லாம் வீடியோவோடு வருது. அப்போ கட்சியில் இருந்தே கழகத்தில் இருந்தே இப்படி மாநில ரீதியாக எல்லா இடமும் செய்ய சொல்லி ஒரு சுவரொட்டி ஒட்ட சொன்னாங்களா என்பது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது.
அப்போ தலைவர் ஒன்று சொல்லுவார், தொண்டர்கள் வேற ஒன்று செய்வாங்களா? அப்படிப்பட்ட கழகம் அல்ல. தலைவர் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய கழகம். கழகத்தினுடைய தொண்டர்கள் உறுதியாக அதை பின்பற்றுபவர்கள் என்பது நமக்கு தெரியும். அதனால என்ன இப்படி ஒரு பக்கம் செய்து கொண்டே இன்னொரு பக்கம் அவதூறு பரப்பாதீர்கள் என்று முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து சொல்வது என்பது இது உண்மையா பொய்யா, நம்ம கண்ணை மறைக்குதா, என்ன கண்ணாமூச்சி விளையாட்டா என்று எல்லாமே நமக்கு தெரியாமல் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை விளைவித்த நேரத்தில் தான் இது போன்ற சில உண்மைகளை எடுத்து வெளியே சொன்னவர்கள் அல்லது தவறாக சொன்னவர்கள் அல்லது அவதூறாக சொன்னவர்கள் இப்படி வரிசையாக கைது பண்ணுறாங்க. அதில் ஒருத்தராக பிரபலமாக இருக்கக்கூடிய யூடியூபரை ஃபெலிக்ஸை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணால் அந்த கைதுக்கான அதாவது உண்மையில் கைது பண்ணால் எல்லா ஆதாரங்களும் கிடைக்கும். அப்போ ஆதாரங்கள் இவங்கள்ட்ட இல்லையான்னு தெரியல. கிரவுண்ட் ஃபார் அரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கைதுக்கான நியாயங்கள் ஆதாரங்கள் என்பதையே கொண்டு வந்து காவல்துறை வைக்கலை. பொய்யான தகவலை பரப்புனதா செய்திகளில் பார்த்தோமே. வாயால் என்ன வேணால் சொல்லலாம். பொய் உண்மை என்பது ஆதாரங்களை நீங்கள் முன்வைக்கணும். நான் நீதிமன்றத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீதிமன்றத்தில் ஒருத்தரை கொண்டு போய் காவலில் நிறுத்தி காவல் அடைப்புக்காக என்ன கேட்டு பண்ணுவதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு ஏதோ பேசுகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இல்லை, சொன்ன காரணமாக தான் இல்லைங்க. உங்களுக்கு புரியலை. என்னன்னா ஒரு நீதிமன்றத்தில் என்ன ஒருவரை விசாரணைக்கு அழைத்து கொண்டு செல்வதோ, விசாரணைக்கு அழைத்து கொண்டு செல்பவரை என்ன கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நிறுத்துவதோ, அப்பொழுது என்னெல்லாம் ஆவணம் வைக்க வேண்டும் என்று விதிகள் சொல்கிறது என்றோ என்ன தெரியாது. அதுதானே தெரிய எல்லோருக்கும் வாய்ப்பில்லை. நம்ம எல்லோருக்கும் வாய்ப்பில்லை. ஃபெலிக்ஸை கைது பண்ணப்போ வந்த தகவல் பொய்யான அதுதாங்க. நீங்கள் வெளியே வந்த தகவலை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்களே தவிர இது போன்ற சிஸ்டத்தை பற்றி ப்ராசஸை பற்றி தெரியணும்னு சொல்கிறேன் நான். சரி, ஓகே. அதுதான் அது வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. அங்கே சொல்லி கிரவுண்ட் ஃபார் அரெஸ்டே இல்லை, சுப்ரீம் கோர்ட்டினுடைய என்ன வழிகாட்டல்களே இருக்குது. இது மாதிரி கேட்கும் பொழுது நீங்கள் கை செய்து காவல் அடைப்பு என்று சிறைக்கு தள்ளக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அந்த மேஜிஸ்ட்ரேட் எப்பவும் கீழ்நிலை மேஜிஸ்ட்ரேட் காவல்துறை சொன்னால் எதையுமே அது ஆதரவாக தான் கேட்பாங்க. அதையும் தாண்டி ஆளுங்கட்சி என்ற விஷயம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் பதட்டமாய் விட்ட ஒரு நேரடி மோதல் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் என்பதாக வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்துக்கிட்டு ஆளுங்கட்சியை புகார் சொல்லும் நேரத்தில் இன்னமும் சொல்ல போனால் மேஜிஸ்ட்ரேட்டுகள் இன்னமும் கராராக கேட்பாங்க. அப்படி இருந்தும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக, அரசாங்கத்திற்கு ஆதரவாக, காவல்துறை முன்வைப்பதற்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்காமல் காவல் அடைப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நடந்தது. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு அவர் சொல்கிறாரு 30 நாட்களுக்கு நீங்கள் இந்த இன்டர்வியூ எதுவும் கொடுக்கக்கூடாது, போலீஸ் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. விஷயம் என்னென்னா, நீங்கள் அவதூறு பேசக்கூடாது என்று சொல்லலாம் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு. அவதூறாக செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கும் பொழுது நீங்கள் நாங்கள் தடுக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கிடுங்க என்று கூட எச்சரிக்கலாம். இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் பேசவே கூடாது இதை பற்றி, கரூரை பற்றி என்று சொன்னால் இது கருத்துரிமை மறுப்புன்னு அர்த்தம். இது அடிப்படையான கான்ஸ்டியூஷனல் ரைட்டுன்னு சொல்லி ஆர்டிகிள் 19 இருக்குது. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கூடும் உரிமை, கூட்டம் போடும் உரிமை எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா தெரியல. இதுமாரி தான் உயர்நீதிமன்றத்திலே கூட தூய்மை பணியாளர் நேரத்தில் தூய்மை பணியாளர் போராட்டத்திற்கு ஆதரவாக பேசினார்கள் சொல்லப்பட்ட வழக்கறிஞர்கள் சில பேர் மீது கைது வரும்பொழுது அதையும் கைதை எடுக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். நீங்கள் பேசக்கூடாது அடுத்த ஹியரிங் வர அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. மறுபடியும் ஹியரிங் தள்ளி போடப்பட்டுச்சு. அதுவரை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பேசக்கூடாதுன்னு வக்கீல்களை சொல்வதெல்லாம் சிரிப்புக்கு உள்ள விஷயம். அப்போ சிரிப்பு மூட்டுவது என்பதில் என்ன நீதிமன்றங்கள்லையும் இப்படி நடக்குது என்பது தான் நமக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதனால் எல்லாமே ஆச்சரியம் கலந்ததாகவும் அதிர்ச்சி கலந்ததாகவும் இருப்பதனால் தமிழ்நாடு மக்கள் நீங்கள் எங்கே போனாலும் போய் கேளுங்க, ஆட்சியாளர்களைத்தான் குறை சொல்கிறார்கள். ஓகே, விஜய் தரப்புல இது சம்பந்தமா மௌனம் மட்டும்தான் இருக்கு. இன்னும் அது தரப்புலேருந்து யாரும் எதுவும் பேசல. கட்சியினரோ நிர்வாகிகளோ இல்லை ஆதரவாளர்களோ வெளியில ஒரு நேர்காணலோ செய்தியாளர் சந்திப்போ எதுவுமே கொடுக்காம அமைதி. ஒன்று, உங்களுக்கு கண் தெரியலையா காது கேட்கலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய வீடியோஸ் விஜய் தரப்பில் இருந்து என்ன கீழே நீங்கள் சொல்கிறீங்களே ஆதரவாளர்கள் அல்லது அங்கே பாதிக்கப்பட்டு குழந்தைகளையும் பிள்ளைகளையும் இழந்தவர்கள் அவர்களுடைய காணொலி நிறைய நான் பார்க்குறேன். உங்களுக்கு பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அடைச்சு கிடக்கு போல தெரியல. அங்கே இருக்க கரூர் பொதுமக்களை சொல்கிறீங்களா? கரூரில் அடிபட்டு செத்தவங்க குடும்பத்தில் உள்ள தாய்மார்கள் குழந்தை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் மேலே தப்பு இல்லை, அவர் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க எல்லாம் சொன்னார், மீறி நாங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம், இப்படி நடந்துருச்சு, அரசாங்கம் தானே பொறுப்பு, இவ்வளோ கூட்டம் அதிகமாக வரும்பொழுது அதுக்கு தகுந்தப்பில் பாதுகாப்பு கொடுக்கல, அரசாங்கம் தானே பொறுப்புன்னு ஒவ்வொருவரும் அரசாங்கத்தை தான் குறை சொல்கிறார்கள். முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இது மாதிரி தான் நிறைய காணொலிகள் மஷ்ரூம் குரோத் என்று சொல்கிறானே புற்றீசல் என கொண்டிருக்கிறது.
அதனால் அவர்கள் பக்கம் பதில் சொல்லவில்லை என்று சொல்வது பிழை, முழு பிழை, 100 விழுக்காடு பிழை, 1000 விழுக்காடு பிழை. விஜய் என்பவர் ஒரு வீடியோ போட்டு அவரும் பதில் சொல்லிட்டாரு. அவர் பதில் சொன்னதையும் கூட அவர்கள் பார்த்து அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் மீது அவர்களுக்கு பாசமோ அன்போ கூடி இருக்குது. இதுதான் அவர்களுடைய காணொலியிலையும் கிடைக்குது. மற்றவர்கள் எல்லோரும் அடுத்த கட்ட தலைவர்கள் மேலே நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க. அவங்க வெளியில் வந்து என்ன நேர்காணல் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம். நீங்கள் அவங்கள நான் எதிர்பார்க்கல. அங்கே இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இதுக்கு முன்னாடி இருந்தார். நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆளை பற்றி விரும்பினீங்கன்னு சொன்னா நீங்க குறிப்பிட்ட ஆள்கிட்ட கேளுங்க. இல்ல இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி வந்து கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகனா வந்து கைது பண்ணிருக்காங்க. 2 பேரை வந்து கைது பண்ணிட்டாங்க. இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ராஜ்மோகனா இருக்கட்டும், லயோலாமணி, இவங்க எல்லாருமே வந்து தாவேகா தொடர்பா நீங்க எதுவும் இப்ப பேச வேண்டாம். முதலமைச்சர் வந்து திமுகவின் தலைவர் வந்து நீங்கள் யாரும் கமெண்ட்டே அடிக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்வது பழக்கம் உண்டு இல்லை பெரிய கட்சியிலேயே. அதேமாரி நான் கொடுத்துக்கிறேன் பதில், நீங்கள் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். அவங்க தலைவர் யார் கண்டா நமக்கு தெரியாது. அதனால அதான் கேட்குறேன், யாருமே தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் அரசாங்கத்தினுடைய அந்த அடக்குமுறை பற்றி தெரியும். ஏன்னா ஆதவர்ஜனா தேடுறான்றாங்க. அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு பண்ணியாச்சு, தேடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவர் தலைமறைவெல்லாம் போடுறாங்க. அதற்கு பிறகு வந்து அவர் முன்ஜாமீன் கேட்டாருன்னு போடுறாங்க. முன்ஜாமீன் கேட்குறவங்க வந்து போய் நின்றுக்கிட்டு முன்னால் நின்றுக்கிட்டா கேட்பாங்க. முன்ஜாமீன் வந்து பின்னால் நின்றுட்டு கேட்பது தான் முதல்ல அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை ஊடகங்கள் இப்படி பண்ணுறாங்க. அதற்கு அடுத்து அதே போலத்தான் நிர்மல் குமார் மேலேயும் வருது. அதனால் இதில் வந்து உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு ஏதாவது வந்து வாதம் பண்ணுவது, இப்படியெல்லாம் தேடுவது என்பதே தற்காப்பு மனோபாவம். நடந்து போச்சு ஒரு நிகழ்வு, மிக மோசமான நிகழ்வு. இது வந்து மனித தவறுன்னு தெரிஞ்சு போச்சு, ஹியூமன் எரர்னு. யார் செய்திருக்கிறாங்க என்பது என்ன, வந்தவர்கள் பலியானவர்கள் மீது பழி போடுவதல்ல. அரசாங்கம் பொறுப்பு, அரசு இயந்திரம் பொறுப்பு, காவல்துறை பொறுப்பு. அவர்கள் பக்கத்தில் இருந்து என்ன சொல்கிறாங்க என்பது தான் அதில் வந்து உள்ள வகுப்பு. அதுலேயும் வந்து ஒரு பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 500 பேர் அனுப்பிச்சோன்னு சொல்கிறாரு. அந்த 500 பேர் எங்கிறது எதையெல்லாம் சேர்த்தியா ஒருத்தரையும் பார்க்கலையே காவலர்கள்னுட்டு அண்ணாமலை ஐபிஎஸ்ன்னு அவரும் ஐபிஎஸ் தான் கேட்குறாரு. அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன அமுதா ஐஏஎஸ் வந்து அது சொல்லும் பொழுது 50,000 சொன்னதாக சொல்கிறீங்க. என்ன, நான் பார்க்கல, 50,000 சொன்னாங்கன்னு சொன்னால் அதுவே டிஜிபிக்கு முரண் இல்லையா? இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் மட்டும் எதிராக என்ன நம்ம வந்து உண்மையான எதிரின்லாம் நினச்சிடக்கூடாது. எல்லாரும் கூடயும் எல்லோரும் என்ன பிஸ்னஸ் வச்சுருக்கிறாங்க. என்ன முதல்ல நான் தேர்தல் பத்திரம் சொன்ன மாதிரி எல்லோருக்கும் எல்லா பணமும் எல்லா நடமாட்டமும் இருக்குது. அதனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்க அந்த பக்கம் இந்த பக்கம்னு என்ன நியாயம் தேடினோம்னா கிடைக்காது. எல்லோரும் எல்லோருடனும் இருப்பாங்க. இதுதான் அரசியல், இதுதான் தேர்தல் அரசியல், இதுதான் இந்திய அரசியல். அதனால் நீங்கள் அப்போ கற்றவர்கள் அப்போ பழுதானவர்கள்லாம் பார்க்குறது என்பது பொய்யும் புரட்டும் என்ன பிரச்சாரமும் தான். எல்லோரும் தேர்தல் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் அதை வச்சு பார்க்கக்கூடாத விஷயத்த வெளியிலிருந்து வந்த ஹேமாலினி குழுவினர் வந்து சொன்னாங்கன்னு சொன்னால் கேள்விப்பட்டதை சொல்லியிருக்கலாம், நமக்கும் தெரியுது அது வந்து அதிகமான எண்ணிக்கைன்னு சொல்லிப்போட்டு. அதனால் எண்ணிக்கையில் எது தேடுவது என்பதை விட இப்பொழுது வெளியே சொன்னாரே அது எல்லோரும் சேர்ந்து யாரை பொறுப்பாக்குறாங்க? செந்தில் பாலாஜியை பொறுப்பாக்குறாங்க. மாவட்ட செயலாளர், மாஜி அமைச்சர், என்ன சட்டமன்ற உறுப்பினர்னு. அவரும் நான் இங்கே தான் இருந்தேன், கட்சி அலுவலகத்தில் இருந்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறாரு. அது மட்டுமல்லாமல் என்ன ஒவ்வொரு நிமிடமும் எந்தெந்த நிமிடம் எவ்வளவு செருப்பு வந்தது என்பதை முதற்கொண்டு வரிசையாக சொல்கிறாரு. அப்போது ஒன்று எரிய சொன்னவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது எரிஞ்சவங்க நம்மால் தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது யாரோ எரிஞ்சாங்க என்பதை விவரித்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கிறாருங்கிற நெட்வொர்க் அவருக்கு இருக்குது என்பது மகிழ்ச்சி, என்ன பாராட்டத்தக்கது. அதுவையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு, என்ன அவங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் இங்கே நடந்துகிட்ருக்க, கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் எரிஞ்சிருக்காங்கன்னே சொல்கிறாரு. ஓஹோ, இவ்வளோ தூரம் தெரியுது ஏன் எரிஞ்சாங்கன்னு முதற்கொண்டு அவருக்கு என்று நமக்கு புரிஞ்சு போச்சு. அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சிங்களே உங்கள் ஸ்டிக்கர் இருக்கேன்னு கேட்டதுக்கு நான் தான் அனுப்பிச்சேங்கிறாரு. அப்போ இவர் ஆம்புலன்ஸ் அனுப்பியது என்ற விஷயங்களும் கூட என்ன ஒப்புக்கொள்வதாக வருது. அப்போ இது இந்த தன்னிலை விளக்கம் என்பது வாக்கு மூலமாக இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள் நாளை என்ன ஒரு நீதிமன்றம் என்பது நமக்கு தெரியல. ஏன்னா கட்சி ஆளுங்கட்சி கையில் தான் முழுமையாக என்ன காவல்துறையோ மற்றதோ இருக்குது. இதெல்லாம் வந்து அடக்குமுறைகள் என்பதாக மக்கள் நினைக்கிறாங்களே என்பது தான் நமக்கு முக்கியம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் எந்த பக்கம் பேசுகிறாங்க? இது வெறும் கரூரில் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, முழு தமிழ்நாடும் எல்லா மாவட்டங்களிலும் கிராமங்களிலும் முதற்கொண்டு ஒவ்வொரு தேநீர் கடையும் முதற்கொண்டு நகரங்களிலும் கூட தேநீர் கடையில் கூட கூடுபவர்கள் எல்லோருமே இப்படி வந்து திமுகவில் உள்ள ஆதரவாளர்கள் உட்பட
ஏன்னா இப்படி வந்து ஆட்சி தான் பொறுப்பு, காவல்துறை தானே பொறுப்பு என்று பலியானவர்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் சொல்வது போல சொல்கிறாங்க. இன்னமும் சொல்ல போனால் நீங்கள் திருப்பி பார்க்கணும், எங்கெல்லாம் அவருக்கு எப்படியெல்லாம் ஆதரவு இருக்குது என்பதை புரிந்து கொள்ளணும். என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து கல்லூரிகளுக்கு போனீங்கன்னா, பெண்கள் கல்லூரிகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் முழுமையாக இது மாதிரி வந்து நம்ம பார்த்ததே இல்லைங்கிற அளவுக்கு விஜயண்ணாங்கிறாங்க. இந்த அளவுக்கு எல்லோர் மத்தியிலும் இந்த இளைய தலைமுறை முழுக்க கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட, நேற்றைய கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட எல்லோர் மத்தியிலும் ஒரு அரசாங்கம் கெட்ட பெயர் வாங்கக்கூடாது என்பது தான் நாம் அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டியது. வாங்கியிருக்கீங்க, அதனால் நீங்கள் தப்பு செஞ்சீங்களா தப்பு செய்யலையாங்கிறது நீதிமன்றம் சொல்லட்டும். ஆனால் என்ன கெட்ட பெயர் வெளியே போயிருச்சு என்பதை எடுத்து சொல்கிற பொறுப்பில் இருக்கோம். நம்ம பொறுப்பாக நடந்து கொள்ளணும். ரோட் ஷோ என்ன சாலை காட்சி என்பதாக முதலமைச்சர் வருவார், ஒவ்வொரு ஊராக அப்படி செல்வார், கையை அசைத்து கொண்டே என்ன மேலே நின்று கொண்டு செல்ல முடியும். எடப்பாடியார் செல்வார், மோடி செல்வார். ஆனால் விஜய்க்கு மட்டும் அது மறுக்கப்பட்டதே. இதை வந்து உடனடியாக அதிகாரிகள்லாம் ஆளுங்கட்சியிலிருந்து கூட சொல்ல வேண்டியதில்லை. எல்லா ஆளுங்கட்சியும் அப்படி தான், எல்லா அதிகாரிகளும் அப்படி தான், எப்பவும் அதிகாரிகள் அப்படி தான். ஆளுங்கட்சி இப்படி நினைப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு சந்தோஷப்படுவாங்க என்பதாக அதிகாரிகள் செய்வதெல்லாம் உண்டு, தீர்மானிக்கிற அதிகாரிகள். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் மறுத்தார்கள் என்றால் அது வந்து துல்லியமாக பார்க்கப்பட்டு, இது அகில இந்திய மாநில ரீதியான பிரச்சனை, மாநில தலைமை தான் பார்க்கணும். ஏதோ மாவட்ட தலைமை மேலே பழிய போட்டுற முடியாது, அது போட்டு தப்பிக்கிறதெல்லாம் வரலாறுல உண்டு. ஆனாலும் கூட அப்படி பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால், ரோடு ஷோ அனுமதிச்சிருந்தா ஒரு இடத்தில் கூடுவதற்கு அனுமதி கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது ஒரு இடத்துக்கு எல்லா கிராமத்துலேருந்து வந்துடுறான். ரோடு ஷோனா அங்கங்கே 1000 பேரோ 2000 பேரோ 5000 பேரோ 10000 பேரோ பெண்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அவங்க ஊர் வாசலில் நின்று பார்த்துட்டு கையை காட்டியாச்சு, போதுமா பார்த்தாச்சா என்ன அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். இங்கே ஒரே இடத்துல வந்து குவிய மாட்டாங்க. விஜய் அண்ணா சொன்னதையும் கேட்காமல் குழந்தைகளை தூக்கிட்டு வரமாட்டாங்க, அது நடந்திருக்காது. அப்போது இந்த மாஸ் சைக்காலஜி, மாப் சைக்காலஜி ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்த்தார்களா என்ன, அதை பார்த்து விட்டு அதற்கு தகுந்தாற்போல் திட்டமிட்டார்களா, அதற்கு தகுந்தாற்போல் அனுமதி வழங்கல் என்று செய்தார்களா? செய்திருந்தால் பிரச்சனையே சால்வ் ஆகிருக்கும். இல்லை இவர் பிரபலமாயிருவார், நம்ம ரோட் ஷோவோட அவர் ரோட் ஷோ பெருசாயிரும் என்றெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் திட்டமிடுதலுடன் முன்கூட்டிய முடிவுகளுடன் தொடங்கினால்தான் பிழை நடந்திருக்கும். இதெல்லாம் அரசு இயந்திரத்திற்குள் நடந்ததா என்பதை அரசு இயந்திரம் தன்னைத்தானே பார்த்து கொள்ளணும். ஏன்னு கேட்டால் எல்லோருக்குமே நிலவும் நிலையில் எல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய மதிப்பீடுகள் எல்லாமே இன்றைக்கு வந்து காலாவதி ஆகிக்கொண்டிருக்கிறது. நாம் செய்யும் மதிப்பீடுகள் என்ன, ஒரு முதியவராக ஒரு எல்டராக நின்று கொண்டு நான் பார்க்குறேன். ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தை பிள்ளைங்க என்ன சொல்லுது, கொஞ்சம் வளர்ந்த உடனே கல்லூரி போக ஆரம்பித்தோடனே டேடி யூ டோன்ட் நோ எனிதிங்னு சொல்லுது. அந்த அளவுக்கு பெற்றோருக்கு தெரியவில்லை என்பதாக அவர்கள் கணித்தது. அது தெரியவில்லை என்பதும் சிலர் இருந்திருக்கலாம், அவர்களுக்கு தெரியவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் கூட இந்த தலைமுறை இடைவெளி மற்ற தலைமுறை இடைவெளி போல இல்லை. உலகம் முழுக்க டிஜிட்டல் தலைமுறை இடைவெளி. இதை சிந்திக்க வேண்டும், இதை சைக்கலாஜிக்கலாக புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்வதற்காகத்தான் உளவுத்துறை இருக்கிறது. இதுதான் தலைமையில் உள்ளவர்களுடைய என்ன புத்திசாலித்தனம். அவர்கள் நிதானமாக ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால், என்ன விவாதத்தை தேர்தல் விவாதமாக மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற அவலங்கள் நடந்துவிடக்கூடாது என்று உண்மையில் விரும்பினால், அவர்கள் வெறும் அருணா ஜெகதீசனுடைய ஆய்வுக்காக ஆணையம் போட்டது மட்டும் காணாது, அனுமதி கொடுக்கும் பொழுதும் சரி, இந்த இளைய தலைமுறையை, வளர்ந்து வரும் தலைமுறையை, கல்லூரி வாழ்க்கையில் இருக்கும் தலைமுறையை, கல்லூரி விட்டு வெளியே வந்த தலைமுறையை பற்றி உள்ள ஸ்டடி ஆய்வு என்பதை தனியாக செய்யணும். அதை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதிலேயே, அதாவது தனி மனிதருக்கு மனது ரீதியான வேதனை வரலாம், மனது ரீதியான அழுத்தம் அதை ஒட்டி வரலாம், அதை ஒட்டி அவர்களுக்கு பாதிப்பு வரலாம், தற்கொலை வரை கொண்டு போய் விடலாம். அதில் கூட வந்து பல்வேறு கல்லூரி மாணவிகள் இறந்ததற்கெல்லாம் காரணம் விடுதிகளில் இறக்கிறார்களே என்பதற்கு காரணம் இது போன்ற ஆய்வுகள் எல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு அரசாங்கத்திற்கு கூட்டு பொறுப்பு இருக்குது. எல்லோருடைய வரிப்பணத்தில் தான் அரசாங்கம் மக்களுக்காக இருக்குது, மக்களுடைய வரிப்பணத்தில் தான் வாழுது, அதில் தான் அவர்களுடைய செலவும் ஆகுது, அவர்களுடைய வருமானமும் அதில் தான் இருக்குது, அரசாங்கத்தில் உள்ள அனைவருடைய வருமானமும் அதிகாரிகள் உட்பட. அதனால் அவர்கள் வந்து இதையெல்லாம் வந்து அவர்களுக்கும் மனவேதனை வரலாம், என்ன மன அழுத்தம் வரலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர்கள் மனது ரீதியாக குழம்பி விட்டார்கள் என்று சொன்னால் என்ன, குழம்பியவர்கள் கையில் இருந்து தவறான அணுகுமுறைகள் வந்துவிடும். அதனால் அவர்கள் நிதானத்தை கடைப்பிடித்து, இப்படி வந்து சட்டா புட்டான்னு சொல்லி போட்டு கைதுகள்லாம் பண்ணாமல் அவர்கள் நிதானத்தை கடைப்பிடித்து, அதுதான் ஆய்வு வருது, வந்த பிறகு நீதிமன்றத்தில் வருமே, வந்த பிறகு எல்லாமே செய்து கொள்ளலாமே என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அரசியல் செய்வது என்பதில் ஒன்றை சொல்வது என்பதும் இன்னொன்றை செய்வது
வந்து பிழையானது. இதுவும் அம்பலமாகிவிட்டது. இன்றைய சமூக வலைத்தளங்கள் மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக எல்லாமே வெளியே வந்து விடுகிறது. அதனால் பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளாது என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டியது. ஓகே, இந்த இடத்துல அந்த ஒரு கேள்வி, ஆதவர்ஜுனா அந்த டெல்லி போனது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, அவர் உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கலாம், உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம், புரியுதுங்களா? என்ன, உள்துறை அமைச்சருக்கு கொண்டு போய் சில ஆதாரங்கள் கொடுக்கலாம், வழக்கறிஞர்கள் போயிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் என்ன, அதையெல்லாம் அவர்கள் அவங்க கட்சி செய்ய வேண்டிய வேலை. ஏன்னு கேட்டால் அதிமுக ஆட்சியில் ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினும் சரி, பொதுச் செயலாளர் துரைமுருகனும் சரி, ஆளுநரிடம், தாங்கள் வெறுத்த ஆளுநரிடம், தாங்கள் எதிர்த்த ஆளுநரிடம், தாங்கள் கருப்பு கொடி காட்டிய ஆளுநரிடம் போய் ஊழல் இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி ஆவணங்கள் கொடுத்தார்கள். ஏன்னா அப்படி தான் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா தங்களுக்கு விருப்பம் இல்லை, அவர்கள் கொள்கை எதிரி என்பதனால் கொடுக்காம இருக்க முடியாது. கொடுத்துட்டு வெளியே துரைமுருகன் என்ன சொன்னார் என்றால், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டோம், போக வேண்டிய இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? அப்போ இதன் மூலமாக என்ன, உள்துறை அமைச்சகத்துக்கு போய்விடும் என்பதை சொல்கிறார். அப்போ உள்துறை என்பது உங்களுக்கு எதிரானவர்கள் தானே ஆட்சியில் நடத்தியிருக்கிறார்கள், ஒன்றிய அரசை ஆள் கொண்டிருக்கிறார்கள். என்ன, அன்றைக்கி மெஜாரிட்டி கவர்மெண்ட், இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் இந்த அரசாங்கம், எது மோடி அரசாங்கத்தை சொல்கிறேன். அப்படி இருந்தும் என்ன, அவர்கள் செய்த வேலையும் எதிராகத்தான் போயிருக்கு. லடாக்கில், பார்டரில் இது எவ்வளோ பெரிய ஆபத்து, இந்திய தேசத்திற்கே ஆபத்து. என்ன, அவர்கள் செய்யக்கூடிய அடக்குமுறை. அதனால் மோடி செய்யக்கூடிய அடக்குமுறையிலிருந்து, மோடி செய்யக்கூடிய கருத்துரிமை மறுப்பிலிருந்து, மோடி செய்யக்கூடிய ஊடகங்கள் கழுத்தை நெரிப்பதிலிருந்து போட்டி போடுற வேலை வேண்டாம். ஏன்னா அதனால தான் நம்ம சிஎம்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அப்படியெல்லாம் வேணாம்னே, நீங்கள் வேணாங்க. ஏன்னா அண்ணே நான் சொல்ல முடியாது, தம்பி தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அப்படியெல்லாம் வேண்டாம், நீங்கள் நிதானம் கடைப்பிடிங்க. அவர் கூட போட்டி போட்டுக்கிட்டு தமிழ்நாடு வளர்ச்சியை பற்றி பேசலாம். ஆனால் அவர் கூட போட்டி போட்டுக்கிட்டு என்ன கருத்துரிமை மறுப்பு என்பதையோ அல்லது என்ன சுதந்திரமான பேச்சுரிமைக்கு கழுத்தை நெரிப்பதையோ, ஸ்ட்ராங்குலேட்டிங் என்ன ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்பது வேண்டாம் என்பதைத்தான் நாம் வேண்டுகோளாக வைக்கணும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.